மேஷ ராசிக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்குங்க வீடியோ தோணும். என்றைக்குமே மனது ஒரு 5லிருந்து 10 மடங்காவது தெளிவாக உறுதியாக இருந்தால் தான் உங்களால் 7.5 சனியை சந்திக்க முடியும். நீங்கள் முயற்சி பண்ணால் குடும்பம், பேச்சுவார்த்தை, செல்வம் செல்வாக்கு, அந்தஸ்து மரியாதை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு பிரச்சனையை நீங்கள் மறந்துட்டீங்கனாலோ மன்னிச்சிட்டிங்கனாலோ அது உங்களை விட்டு போயிடும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ மேஷ ராசிக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்குங்க வீடியோ தோப்பு. இந்த ஏப்ரல் மாதத்தில் மேஜராக நடக்க போகுது. என்ன, ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் உங்களுக்கு உங்கள் ராசியை செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கா. இப்போ மார்ச் மாதம் இவன் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு விரையச்சனியோட போய் சேரும். அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கான். ஏப்ரல் 14 காலையில் 9:30 வரைக்கும் அந்த 13 நாட்கள் தவறு, 12 நாட்கள். அதன் பிறகு சூரியன் பேச்சு சித்திரை 1, ராசியில் செவ்வாய் சூரியன் உச்சம். ஸ்டில் உங்களுக்கு அந்த 12ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சனி சேர்க்கை 11 ஏப்ரல் டு 30 ஏப்ரல். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்து மே 11ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாய். ஒரு டஃப் டைம். அழகாக பிளான் பண்ணலாம். அழகாக நான் உங்களுக்கு லீட் பண்ண வைக்கிறேன். அப்படியே வரிசையாக பேசிகிட்டே வரப்பார். உங்கள் ராசியாதிபதி உங்கள் செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு மறையிறானா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு 15-20% திணற கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ உடல் நலத்தை பேணி காத்துக்கொள்ளுங்கள். இப்போ மேஷ ராசியில் சுக்கன் இருக்கான அவனை காப்பாற்றி தர மாட்டேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பத்தாது. அப்போது அந்த உடல் ரீதியாக ரத்தம், எலும்பு, பலம், இரவு நேரங்கள் பாதிக்கு பிறகு வாய்ப்பு இருக்குன்னா பாதிப்பு இருக்குது. அப்போ அவசியம் உடம்பை பத்திரமா வச்சுக்கொண்ட இடத்துல மேஷராசிக்காரர்கள் நீங்கள் இருக்கீங்க. அப்போ ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஜென்ரலாக ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இரவு நேரத்தில் எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் உடல் ரீதியாக வாழ்ந்துக்குங்க. அடுத்த பாயிண்ட், குட்டியாக ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு ரண சிகிச்சைக்கு உள்ளே போகிற கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். மனது அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம், மேசராசி 1வது பாதம், அஸ்வினி, அப்புறம் பரணி நட்சத்திரத்துக்காரர் ஓரளவுக்கு சேஃப்னு தோணுது. ஆனால் ஜென்ரலாக இந்த மனது ஒரு லெஸ் தென் 100 கூட இருக்கலாம். அப்போ லெஸ் தென் 100ங்கிற பொழுது மனது கவலைப்படுது, பயப்படுது. என்றைக்குமே மனது ஒரு 5லிருந்து 10 மடங்காவது தெளிவாகவும் உறுதியாக இருந்தால் தான் உங்களால் 7.5 சனியை சந்திக்க முடியும். இந்த 7.5 சனியை செவ்வாய் வேறு சேர்ந்துக்கலாம். அப்போ இது ஒரு டஃப் பீரியட் உங்களுக்கு. அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு மேசராசிக்கு நன்றாக இருக்காது. 4.5 மாதத்துக்கு. அதாவது விரைய செவ்வாய், ஜென்ம செவ்வாய், பாத செவ்வாய், கிட்டத்தட்ட 7.5 சனி மாதிரியே இருக்குது இந்த 4.5 மாதம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை நல்லா இல்லைங்கிற பொழுது உங்கள் மனதை நீங்கள் 10 மடங்குக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிடலாம். அந்த 10 மடங்குக்கு மேலே மனதை எப்படி கொண்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மனத்தெளிவு, மன உறுதி. நான் 1,00,000 மடங்கு மனத்தெளிவு, மன உறுதி உள்ளவன். அப்போ நீங்கள் ஒரு 25 மடங்காக மனத்தெளிவு, மன உறுதிக்குள்ள வந்தால் தான் உங்களால் 7.5 சனி சந்திக்க முடியும். ஆமாம், அதனால் மனத்தெளிவு, மன உறுதி வேண்டும். அதே டைமில் நீங்கள் முயற்சி பண்ணால் குடும்பம், பேச்சுவார்த்தை, செல்வம் செல்வாக்கு, அந்தஸ்து மரியாதை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணலைன்னா விரயம், பணம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, காரியங்கள் கெட்டு போகாதுங்கிற மாதிரி போகும். ஆகவே யூ மஸ்ட் பி ஸ்டெடி ஃபேமிலி லைஃப்பில். அது உங்களுடைய மனைவி கையிலையோ கணவர் கையிலையும் இருக்குது, அல்லது அப்பா அம்மா கையில் இருக்குது. நீங்கள் குடும்ப ஒற்றுமை நன்றாக வச்சுக்கிட்டிங்கன்னா, சுக்கிரன் ராசியில் இருக்கான், 2ஆம் வீட்டில் 19 ஏப்ரல்லேருந்து இருப்பான். அப்போது உங்கள் ஃபேமிலி யுனைட்டடாக இருந்துட்டான். இப்போ ஒன்றும் வேண்டாம். இதுதான் நம்ம குடும்பம் வாழ்கிற ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் உங்கள் மனைவியும் குழந்தைகளும் அப்பா அம்மா நல்லா இருந்துட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற சிக்கல்களை நம்ம சந்திச்சிடலாம். இந்த வீட்டுக்குள்ளாரையும் சரியாக இல்லைன்னா வெளியில் உங்களுக்கு பெரிய அடி உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, தைரியமாக எந்த முடிவும் எடுக்காது, போல்டாக எந்த முடிவும் எடுக்காது. ஸோ உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் கேஷுவலாக, அதாவது சீரியஸாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். பயப்பட்டால் கூட தப்பு இல்லை. பயப்படுறவங்கள தலைவிதி ஒன்றும் பண்ணாது. அதுக்காக கோழைத்தனம் நான் சொல்ல வரல. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும்னு சொல்ல வரேன். சாப்பிட்றதுக்கும் திருமணி, வண்டி, வாகனம், நிம்மதி ரொம்ப கம்மி. பெயர், புகழ், மரியாதை, அரசாங்கம், அதுலேயும் பொறுமையாக போங்க. குழந்தைகிட்ட பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் முக்கியமான விஷயத்தில் எடுக்கிற முடிவுகள், உங்களுடைய குழந்தைகிட்ட எடுக்கிற முடிவுகள், அரசாங்கத்தை தொட்டு எடுக்கிற முடிவுகள் மிஸ்ஃபேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கடன், எதிரி, போட்டி, பொறாமை, இந்த விஷயத்துலலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களை யாராச்சும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிக்கலில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக தயவு செய்து இந்த ஏப்ரல் மாதத்தில் ரிஸ்கே எடுக்காமல் கடந்து போயிடும். எதிரிலே நினைக்காதீங்க. நீங்கள் எதிரியோ பிரச்சனைகளையோ நீங்கள் கண்டுக்காமல் போயிடணும். ஒரு பிரச்சனையை நீங்கள் மறந்துட்டீங்கனாலோ மன்னிச்சிட்டிங்கனாலோ அது உங்களை விட்டு போயிடும். அப்போ கவலை இல்லாமல் பிரச்சனையை அணுகுங்க, மன்னிச்சிருங்க, அது மறந்துடுங்க, அண்டர் கண்ட்ரோல். ஃபைன். நம்மள அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோக்களும் கிடைக்கிது. அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். பர்டிகுலர் மேசராசி நான் ரொம்ப பயன்படுவேன். இந்த 7.5 சனி தடுமாறிடாதீங்க. அடுத்த 4.5 மாதத்தில் ஒரு 2 வருட துன்பங்கள் கூட நடக்கலாம். அடுத்த 4.5 மாதத்தில் 2 வருடத்தில் நடக்கலாம். என்ன செவ்வாய் உங்கள் ராசி கிராஸ் பண்ணுற ராசியாதி செவ்வாய் தன் சொந்த வீட்டில் ஆட்சிங்கிறது ஓகே தான். ஆனால் பாத செவ்வாயை மாறுறது அடிச்சிருவான். அதுவும் விரைவு சனி ஃபுல் ஸ்விங்கில் இயங்குவான். குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் வீட்டு குரு போகிறது சந்தோஷத்தை பிடுங்கிடுவான். அப்போ இது ஒரு கவலைப்படக்கூடிய ஏப்ரல் மே ஜூன் ஜூலைன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் உங்களுக்கு என்னுடைய வழிகாட்டுறது உங்களுக்கு பயன்படும். அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். மன ரீதியான உற்சாகத்தை என்னால் தர முடியும். மனத்தெளிவுங்கிறதுங்க நாம் நினச்சோம்னா 1,00,000 மடங்கு மனத்தெளிவை அடைய முடியும், மன தைரியத்தை அடைய முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு பயன்படும். ஃபைன். இப்போ அடுத்த பாயிண்ட், இல்லற வாழ்க்கை, கணவன் வாழ்க்கை, கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, பொறுமையாக போகும். கொஞ்சம் ஏமாந்தால் நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். சண்டை சச்சரவு வரலாம். அரசாங்க பகை, அதிகாரிகள் பகை, அரசியல்வாதிகள் பகை, முக்கியமான பலசாலிகள் பகைங்கிற மாதிரி கொண்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. திறமையில் ஒன்றும் குறையில்லை. அதாவது 9க்கு குரு 9ஆம் வீட்டை பார்க்குறவங்கள நீங்கள் அறிவாளி தான், புத்திசாலி தான். அறிவும் புத்தியும் ஜெயிக்கும். அதாவது தைரியமாக முடிவெடுக்காமல் தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக டிஃபெண்ட் பண்ணி இந்த 30 நாளை நீங்கள் தாண்டி வாருங்கள். தொழில் விருத்தி குறைவாக இருக்குது, தொழில் லாபம் குறைவாக இருக்குது, விரயம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அஸ்ட்ராலஜர் பாருங்கள். நீங்கள் என்ன தசாபத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு வேளை செவ்வாய் திசையில் இருக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் வந்தால் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் ராகு திசையில் இருக்கீங்க, உங்கள் ஜாதகத்தில் ராகு 3ஆம் வீட்லேயும் 6ஆம் வீட்லேயும் 11ஆம் வீட்டில் இருந்தால் கவலை இல்லை. அப்போ என்ன தசாபத்தில் இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஜாதகம் சரியாக இல்லைன்னா இது ஒரு செட்பேக். இங்கே பாருங்கள், மொத்த உலகம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராங் டேர்னிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஈரான் வார், இதில் ஈரானை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தலைவர்கள் கொல்லப்படுறாங்க, அவங்க டென்ஷனாக இருக்காங்க. இஸ்ரேல் தலைவரை கொல்றதுலேயே குறியாக இருக்காங்க. இஸ்ரேலுக்கு யூஎஸ் கொடுக்குற ஒத்துழைப்பை அவங்க நிறுத்த மாட்டாங்க. அப்போ இஸ்ரேலும் நிற்காது, ஈரானும் நிற்காது. அப்போது கல்ஃப் கண்ட்ரிஸை ஈரான் அடிக்கிறத அவங்க நிறுத்த மாட்டாங்க. அப்போ கல்ஃப் கண்ட்ரிஸை ஈரான் அடிக்கிறது நிறுத்தலைன்னா நம்மளுக்கு எப்படி ஆயில் கிடைக்கும், எப்படி கேஸ் சிலிண்டர் கிடைக்கும், எப்படி அன்றாட வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல் இருக்கும். அப்போது விலைவாசி 2 மடங்கு உயரலான்னா உயரலாம். நம்மளுக்கு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண வேண்டிய காலம் வரலான்னா காலம் வரலாம். பாதிப்பில் ஏற்படலாம். எபோ 80% எனக்கு தோணுது. ஒரு பெருத்த சிக்கலுக்கு இந்த உலகம் உள்ளார பொழுது, இந்த சிக்கலுக்கு அதிகமாக பாதிக்கப்படுற ஜனங்க யாருன்னா மேசராசி, கடகராசி, இந்த மாதிரி ராசிகள் அது இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ரொம்ப கவனமாக இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, சிக்கலுக்கு சிக்கிறாதீங்க. சிம்மராசி கூட மேசம், கடகம், சிம்மம் இவங்களாம் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களாம் ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணலீன்னா ஹெல்டை பாருங்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கைடன்ஸ் வேணும். இந்த சிக்கலான நேரத்தில் பாருங்கள், கோடிக்கணக்கான ஜனங்க கஷ்டப்படுற போது ஒரு 100-500 பேர் நல்லா இருப்பான். அந்த 100-500 பேர்த்தில் ஒருத்தரை நீங்கள் மாறிக்கணும். அதுக்கு என்னால் கைடு பண்ண முடியும். எனக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பெருத்த வெற்றி அடைகிறது கஷ்டத்தில் ரொம்ப ஈஸி. இப்போ எல்லோரும் கஷ்டப்படுறவோ நம்ம தப்பிச்சிடலாம். எல்லோரும் யோகமாக இருக்கோன்னா யோகத்தில் போட்டி இருக்கும். எல்லோரும் சிரமப்படுற போது ஒரு 100 பேர் தான் நல்லா இருப்பான்னா, அப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தால் அந்த 100 பேர்த்தில் ஒருத்தரெலாம் போய் சேர்ந்துட்டு வெற்றி அடைஞ்சிடலாம். நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு மெயில் பண்ணுங்கள். நன்றி.